25 வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட வருஷம் தான். அப்போ அஜித்தோட 2 படத்துலையும் இவங்க வந்து கமிட்டாக இருக்காங்கன்னா அது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம்தான். பல செய்திகள் வந்து விஜய் அவர்கள் வந்து இணைச்சி பேசுகிறாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு போயிட போகிறாங்களான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிலாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து த்ரிஷாவும் கூட ஒரு அறிக்கை விட்டுடலாம், இந்த மாதிரி என்னை மையப்படுத்தி பேசாதீங்க, நான் அரசியலுக்கெல்லாம் வரல, நான் நடிப்பில் நான் கவனம் செலுத்தணும், அவங்களே கூட ஒரு அறிக்கை விடலாம். த்ரிஷாவும் விஜயும் ஒரு தனி விமானத்தில் போனாங்கன்றது ஒரு போட்டோ வெளியாச்சு, அது பெரிய பேசும் பொருளாச்சு. த்ரிஷா அவர்கள் அவங்க வந்து சினிமாவில் நடிக்க போகிறது இல்லை, முழு நேரமும் ஒரு பிரேக் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, தளபதி விஜய் அப்படின்றவர் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரை வந்து ஒரு எம்ஜிஆராக பார்க்குறீங்க. இல்லை சார், அப்படி மக்கள் பேசுறதே இல்லை. இது என்னன்னா, அந்த அம்மா வந்து த்ரிஷா வந்து கொஞ்ச நாளாக பேசும் பொருளாகவே ஆகிட்டு இருக்கு. ஒன்று, அவங்க அந்த நாய் இறந்ததில்ல அவங்க வீட்டில் பெட்டாக, அது வந்து இறந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, என் மகன் வந்து ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பாக பொதுவாக நாய் வளர்க்குறவங்க வந்து எல்லாருமே ஒரு பெட்டு, எல்லாருமே வந்து பெட் டாக்ஸ் வந்து கட்டினா அது வீட்டில் ஒன்றா வளர்த்திட்டு இருக்கோம், அது இல்லாத போது தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என் மகன் வந்து இறந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது, என் மகன் இறந்துட்டான், அதனால் நான் இனி சினிமாவிலேயே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இனிமேல் சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படியான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போது எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, என்னங்க சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியா பெரும்பாலும் கேட்டிங்கன்னா த்ரிஷா மகன் இறந்துட்டான்னு சொல்லி நியூஸை போட்டாங்க. அது வந்து பெரிய அளவில் ஒரு வைரல் ஆச்சு. சிலர் கேலி கிண்டல் பண்ணாங்க. நம்ம வந்து கேட்டா வந்து எல்லாருமே ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து அது ஒரு பெட்டு சார், அவங்களுக்கு உண்மையாவே இங்கே இதே ரோட்டையே ஒரு டாக் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சு தரவங்க 15,000 ரூபான்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு தான் நம்ம பார்த்தோம் இதே ரோட்லேயே. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஃபீலிங்ஸாக அவங்க சொன்னாங்க, அதை நம்ம கிண்டல் அது வந்து வைரல் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் வந்து த்ரிஷா வந்து சினிமா விட்டு விலகுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு படம் வந்து விடாமுயற்சி படம் வந்து வருது, அவங்க தான் இருக்கிறாங்க. ரெண்டுமே அஜித்தோட அவங்க வந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. படங்கள் அடுத்தடுத்து எப்படி இருந்தாலும் வந்து அஜித்தோட ஆண்டு தான் வச்சுக்கோங்களேன். 25 வந்து அஜித்தோட ஆண்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தொடர்ச்சியாக இந்த விடாமுயற்சி அந்த 2 மாசம் கேப்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால கேட்டால் இந்த வருஷம் வந்து அஜித்தோட வருஷம் தான். அடுத்த படம் வந்து அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ இந்த படம் 2 படம் ரிலீஸ் முடிச்ச உடனே எப்படியும் ஒரு ஜூன்ல கொடுத்துருவாரு, கண்டிப்பா ஏப்ரல் மே ஜூன்ல கொடுத்துருவாரு. ஸோ 25 வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட வருஷம் தான். அப்போ அஜித்தோட 2 படத்துலையும் இவங்க வந்து கமிட்டாக இருக்காங்கன்னா அது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம் தான் அது, சரிங்களா? ஏன்னா நிறைய இவங்க பிரேக் கொடுத்தவங்க தான், இவங்க கேப் கொடுத்தவங்கன்னு சொல்ல வரேன் படம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சினிமா விட்டு விலகின ஒருத்தாச்சு. இப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து சினிமா விட்டுலாம் விலகலை, தொடர்ந்து நடிப்பாங்கன்றது வந்து அவங்களே சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக சார், நீங்கள் தானே சொன்னீங்கன்னு நம்ம கேட்போம். அப்போ அவங்க விட்ரா பண்ணிக்கலாம் வந்து, இல்லை என் மகள் வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்றது அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர இதுக்கும் வேற எந்த எதுவும் தொடர்பு இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட விஷயத்துக்காக வந்து நான் முதல்ல என்னன்னா, பிரவீனோட கேள்வி இல்லை பரவாயில்ல எல்லாருக்கிட்டே இருக்கு அந்த கேள்வி. என்னன்னு கேட்டா, என்னங்க ஹிஸ்டரியை ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து பல செய்திகள் வந்து விஜய் அவர்கள் வந்து இணைச்சி பேசுகிறாங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு போயிட போகிறாங்களான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிலாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து யாரையும் உள்ள அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. த்ரிஷாவும் விஜயும் ஒரு தனி விமானத்தில் போனாங்கன்றது ஒரு போட்டோ வெளியாச்சு, அது பெரிய பேசும் பொருளாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ச்சியாக வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து லியோ படத்தை வந்து எடுத்தோம்னா பல கதைகள் இருக்கும். ஆமாம் சார், அவங்க ஃபேமிலி பேசுகிறாங்க அதை பற்றி. அதனால என்னன்னா, அவர் அரசியல் கட்சிக்கு வர போகிறாங்க, அவர் கொள்கை பொறுப்பு செயலாளர் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, இங்கே ஜெயலலிதா வந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஜெயலலிதா ஆகிட முடியும். இங்கே எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது. அம்மானா ஒருத்தர் தான். அன்னிகள் நிறைய உண்டு அரசியலில், சரிங்களா? தமிழ்நாடு அரசியலில் நிறைய அன்னிகள் இருக்கிறாங்க, இந்திய அரசியல்லையும் நிறைய அன்னிகள் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அன்னிகள் நிறைய. ஏன்னா வந்து அண்ணனுக்கு பிறகு அண்ணின்ற மாதிரி அவங்க வந்து குடும்ப கட்சிகள் நிறைய ஆனதுனால அப்படி இருக்குது. ஆனால் அம்மானா அது ஒருத்தர் தான். அந்த வகையில் இருக்கட்டுனா அவங்களுடைய இடத்த வந்து யாரும் ஃபில் பண்ணவே முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஆளுமை அவங்க. அதை நீங்கள் ஒப்பிடுறதே முதல் தப்பு பிரவீன். அவங்களுடைய ஞானம் அவங்க இல்லை சார், நீங்கள் அவங்களே தான் பெருமையாக சொல்கிறீங்க. ஜெயலலிதா தவறு சொல்கிறீங்க. இந்த இடத்துல ஜெயலலிதா அவருடைய இடத்த வேற யாராவது பிடிப்பாங்களா?
ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து சில பேர் வந்து ஜெயலலிதா கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம்லாம் ஓடவே இல்லையே, ஏன் ஓட சொல்லுங்க? உண்மையாவே ஜெயலலிதா நான் சொல்றேன், உண்மையில சொல்றேன். ஜெயலலிதா வந்து அவங்களுடைய கேரக்டர்ல வந்து நிறைய படங்கள் வந்து 2-3 படங்கள் வந்திருக்கு அவங்கள மையப்படுத்துற மாதிரி. ஒரு பேரளவு கூட அதை பார்க்க விரும்பல மக்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் வர முடியாது. கண்டிப்பா ரியல் கேரக்டர்ல சினிமாலே அது மாதிரி வர முடியாது. ஜெயலலிதான்ற அந்த ஆளுமை இருக்குல்ல, அந்த ஆளுமை வந்து இன்னொருத்தர் வந்து வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இது. எப்படி இந்த ஆளுமை உருவாச்சுன்றதை இப்போ நான் என் காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், படத்தில் வந்து பார்த்துருக்கோம், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து பார்த்துருக்குறோம். ஒரு பிரமிப்பாக இருக்குது. இப்போ உங்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா நீங்கள் அவங்க அரசியல்வாதியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிறந்தது நீங்கள் அரசியல்வாதியாக அவங்க பார்த்துருப்பீங்க. 90க்கு பிறகு, ஆமாம் 80க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே 90 அவங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்து பார்த்துருவோம். அப்போ எப்படி ஒரு பெரிய பிம்பமாக வந்து நின்றுது? இவங்களாம் அரசியலுக்கு வந்தாலும் ஒன்றும் கிடையாதுங்க, கொஞ்ச நாள் வச்சுருப்பானுங்க. இவங்கெல்லாம் யார் தெரியும்ல, பெரிய பெரிய ஆளுங்க இவனுங்கெல்லாம். ஆனால் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் தூக்கி வரட்டி விட்டுருவானுங்க, துரத்தி விட்டுறானுங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு பல பேர் ஓடி போயிட்டானுங்க. பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம், ஏன் ரவுடிங்கன்னா நான் சொல்கிறதுன்னு கேட்டால் அரசியல்வாதிகள் பெரிய ரவுடிங்களாக இருக்கும் சார். அவங்க பெரிய சார் போலீஸுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்ததுலாம் சொல்லுவாங்க சார். ஆனால் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் மிகப்பெரிய ரவுடிகள் எல்லாருமே அடக்கப்பட்டாங்க. ரவுடி அரசியல்வாதிகள் ரவுடிகள் உருவத்தில் இருந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. இது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரையும் காலில் விழாத மாதிரி ஆச்சு. சொல்கிறேன் நான், பெரிய அரசியல் ஆளுமை நாங்கள். இவங்கெல்லாம் உதிர ரோமத்துக்கு சமம்னாங்க. அவர் யார் தெரியுமா? ஒரு நாவலர், அண்ணாவுக்கு லெஃப்ட் அவர் தான். இவர் யார் தெரியுமா? பண்டரி ராமச்சந்திரன். எம்ஜிஆருக்கு ரைட்டு இவர் தான். நாங்கள் 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரும் கோசம் 2 பேரும் சேர்த்துக்கினாங்க. அவர் யார் தெரியுமா? சாத்தூர் ராமச்சந்திரன். அவர் ஏரியாவில் சாத்தூரில் அவர் எம்ஜிஆர் மாதிரி. இதெல்லாம் நான் கேட்ட காதல சத்தியமான உண்மை. நான் இதெல்லாம் வசனம் கேட்குறேன். இவர் யார் தெரியுமா? நாவலர், நடமாடும் பல்கலைக்கழகம். இது நடமாடும் பல்கலைக்கழகம். அண்ணாவுக்கு ரைட்டு இவர் தான், ஃபுல் ஆலோசனை அவர் தான் சொல்லுவார். இவர் பண்டரி ராமச்சந்திரன் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பார், புள்ளி வரும் டேட்டாலாம். எம்ஜிஆர் இவர் கேட்டதான் எல்லாமே பண்ணுவார். அவர் யாருங்க? அவர் சாத்தூர் ராமச்சந்திரன். சாத்தூரில் போனீங்கன்னா விருதுநகரில் அவரை விட்டால் ஆளே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்டோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ இருக்காது, அவர் போட்டோ தான் இருக்கும். இதெல்லாம் சொன்னது கேட்டது அப்படியே. இவர் என்ன திருநாவசு இளம் வயசில் அவர் தான் இன்றைக்கி எம்ஜிஆருக்கு வந்து எல்லா அந்த ஸ்கீமெல்லாம் சொல்லி கொடுக்குறது யாருன்னா என்ன. இந்த 4 பேரையும் தான் இந்த அம்மா நான் சொன்னாங்க. இந்த 4 பேர் வந்து உங்களை முன்மொழிஞ்சு அவங்க தான் உங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 4 பேருமே வந்து அவங்க தனியாக பிரிஞ்சு 4 அணின்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்போ ஜெயலலிதா சொன்ன வார்த்தை என்னன்னா, என் உதிர ரோமத்துக்கு சமம்னாங்க. உதிரம் ரோமனான்னு உங்களுக்கு தெரியும். உதிரம் ரோமத்துக்கு சமன்ட்டாங்க 4 பேருமே. ஆடி போயிட்டாங்க எல்லாருமே. என்னடா இப்படி ஒரு டயலாக்னு சொல்லிட்டு. அப்போ எப்படிப்பட்ட ஆளுமை சொல்கிறேன் நான். எவ்வளோ பெரிய பவர் இருந்திருக்கணும். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரிலாம் நீங்க கற்பனை செஞ்சு திரிஷாவையோ இல்லை மற்ற யாருமே அவங்க சொல்லிக்கல. எல்லாமே பொதுமக்கள் மையப்படுத்தி எல்லாரும் சொல்றாங்கல்ல, விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணோன்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். விஜயே அதை லைக் பண்ணல. ஓகே, விஜயே வந்து லைக் பண்ணல. திரிஷாவும் கூட ஒரு அறிக்கை விட்டுறலாம், இந்த மாதிரி என்னை மையப்படுத்தி பேசாதீங்க, நான் அரசியலுக்கெல்லாம் வரல, நான் நடிப்பில் நான் கவனம் செலுத்தணும், அவங்களே கூட ஒரு அறிக்கை விடலாம். ஆனால் ஒரு மையப்படுத்தி பேசுறது ஒருவேளை அவங்க விரும்புகிறாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இது மாதிரி மையப்படுத்தி பேசும்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நல்லது. கண்டிப்பா. இல்லைன்னா எல்லாத்துக்கும் பேசும்போது ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா, இது அடுத்தடுத்து கமா போட்டே போயிட்டே இருக்கும். அதுதான். ஆனால் ஜெயலலிதா ஒரு ஜெயலலிதா தான் சார். அம்மானா ஒருத்தர் தான். அந்த இடத்த யாருமே ஃபீல் பண்ண முடியாது.